ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். தீத்து 1:3. பொய்யராத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி என்று எழுதியிருக்கிறது. அதாவது தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகின்ற அறிவு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது அதை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் நம்முடைய இதயத்தில் வேறொன்றும். எனவே சத்தியத்தை அறிகிற அறிவில் தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதனால் என்றால், இந்த சத்தியமாவது யாது என்பதை நாம் அறிகிற பொழுது அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சத்தியம் என்ன? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது, சத்தியம் என்பது ஆண்டவரின் வார்த்தைகள் சத்தியம். இரண்டாவதாக இதில் குறிப்பிடப்பட்ட சத்தியம் என்பது 119 சங்கீதம் 160 படி ஆண்டவரின் வசனம் சத்தியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்களை நாம் அறிகிற அறிவில் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோமே. அதன்படி பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார். தேவன் பரலத்திலிருந்து நமக்கு கொடுத்த வேத வசனங்கள் சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது. இவைகளை நாம் அறிகின்ற பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு மிகுந்த ஒரு நன்மை உண்டாகிறதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், நம்முடைய பிதாவின் குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார். இந்த காரியங்களை அறிகின்ற அறிவிலே நாம் பெருக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் ஆவி, ஆத்மா, சரீர நன்மைகளுக்காக இயேசு யார் என்பதை அறிய வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் ஏற்படுகிறதான பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து நாம் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக காத்துக்கொள்ள இந்த வசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே மனப்பாடங்கள் செய்து அந்த வசனங்களை வைத்திருக்கிற பொழுது நம்முடைய கிறிஸ்துவுக்குள் நாம் நெருங்கி நடக்கிற ஒரு வாழ்க்கையில் பிசாசின் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அந்த வசனங்களை நாம் உச்சரிக்க முடியும். அது நிமித்தம் பிசாசின் கிரியைகள் நம்முடைய எல்லைகளை விட்டு அகன்று போவதை நாம் பார்க்க முடியும். எனவே ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று ஒரு வசனம் சொல்கிறது. எனவே சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே நாம் வளர்ந்து பெறுக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஜெபம். மகிமையின் தேவனே, இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். சத்தியம் உம்முடைய வசனம், சத்தியம் உம்முடைய வார்த்தை, சத்தியமாகிய இயேசு நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் கிருபை எங்களுக்கு தாரும். நீர் எங்களை வழிநடத்தும் என்று சொல்கிறோம். கர்த்தாவே, வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.